இன்னைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்தில் ஃபேஸ்புக்கில் நீங்க எடுத்து பாருங்க பார்ப்போம். இணையதளங்களில் எந்த இணையதளத்திலும் வீடியோக்கள் வரக்கூடியவைகளை எடுத்து பாருங்கள். எழுத்துக்கள்ல கூட அதை கொண்டு வந்து விடுகிறார்கள். தான் செய்கிற தர்மத்தை எழுத்து வடிவில் கொண்டு வருகிறார்கள், வீடியோ வடிவில் கொண்டு வருகிறார்கள். எதற்கு? சமுதாயத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு. நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்கள் கொண்டவர்களை தவிர, ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்கிறாய், ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு நீ உதவி செய்கிறாய், அவன் அன்று வரைக்கும் மானம் மரியாதைகளோடு வாழ்ந்திருப்பான், மானம் மரியாதைகளோடு வாழ்ந்திருப்பான். தான் என்ன வேலை, சில நேரங்களில் சில தொழில் செய்வார்கள், சமுதாயத்தில் கீழ்த்தரமான தொழில் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதை கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. என்னுடைய பிள்ளை பாடசாலையில் படிக்கிறது, அவருடைய கூட்டாளிமாருக்கு தெரிஞ்சால் எனது பிள்ளையினுடைய மானம் போய்விடும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய தொழிலை கூட பிள்ளைகளிடத்தில் சொல்வது கிடையாது. வெளிநாடு போகின்ற சில ஆண்கள் அங்குள்ள கார்களுக்கு பின்னால் முன்னால் நின்று போட்டோ பிடிச்சு என்ன செய்வார்கள், வீட்டுக்கு அனுப்புவார்கள். சில வேளை அவர்கள் கழுவுகிற காராக கூட அது இருக்கும், சில வேளை அது கழுவுகிற காராக கூட இருக்கும். ஆனா சொல்லுவார்களா நான் கார் கழுவுறேன் சொல்லுவார்களா? சொல்வது கிடையாது. தங்களுடைய கஷ்டத்தை, தங்களுடைய துன்பங்களை, தங்களுடைய ஏழ்மையை பிற சமுதாய மக்களிடத்தில் மறைத்து வாழ்கின்றவனை கொண்டு போய் லைவ்ல கொண்டு போய், இன்னைக்கு ஒருத்தரை நாங்கள் சந்திக்க போகிறோம், ஒருத்தரை நாங்கள் சந்திக்க போகிறோம், அவர் கடுமையான கஷ்டப்பட்டவர் என்று சொல்லி லைவ்ல கொண்டு போய் பைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே லைவ் ஆன் பண்ணிடுறான். அவனுக்கே தெரியாது நம்மள வீடியோ எடுக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு கேமராக்கள் இன்னைக்கு வசதி வாய்ப்போடு வந்து விட்டது. பூட்டிருக்கிற பட்டன்ல கேமரா, கொழுவி இருக்கிற பேனாவுல கேமரா இருக்குது, கையில வச்சிருக்கிற கீழே கேமரா வந்தாச்சு, எல்லாத்திலையும் போட்டு கெப்ல கேமரா, ஒச்ல கேமரா, எல்லாத்திலையும் கேமரா ஒன் பண்ணி வச்சுட்டு அவரோட போய் பேசுறான். உங்களோட குடும்ப கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் லைவ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். உங்களோட ஊர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. ஊர்க்காரெல்லாம் பார்ப்பான், நம்மட ஊர்ல யாரப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டவன், உங்களோட பேர் என்ன, பேரை சொல்லும்போது ஆகா இன்னாலா இவரு என்று ஊருக்கே அறிமுகம். அதுக்கு பிறகு உங்களோட கஷ்டங்கள், குடும்ப சுமைகள், குடும்ப பாரங்களை அள்ளி கொட்டுங்கள். கொட்டுவார்கள். இணையதளங்கள்ல முழுசுமாக பரப்பப்படும். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளின் நிலைமை என்ன, மனைவிமார்களின் நிலைமை என்ன பார்க்க வேண்டாமா? இப்படிதான் நீங்க அள்ளி கொண்டு வந்து இன்டர்நெட்ல போட்டுருவீங்களா? ஒருத்தர் மானத்தில் கையெடுப்பீங்களா? சில ஆட்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா, இல்ல இல்ல அவர்களுடைய அனுமதியோடு தான் நாங்கள் போடுகிறோம், அவருடைய அனுமதியோடு தான் நாங்கள் போடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வறுமையின் கோட்டில் வாழ்கின்ற ஒரு ஏழை சில சமயங்களில் சாப்பிடுவதற்கு அடுத்த நாள் உணவில்லாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தால் தான் பசி கிடந்தாலும் தன் மானம் போனாலும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் உண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மானத்தை திறக்குகின்ற எத்தனையோ பேரை நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதுதான் காரணம். ஏன் இந்த வீடியோவை நெட்ல போட சொல்றான்? நீங்க நினைச்சீங்களா எல்லாருக்கும் மானம் போனது விருப்பமா? இல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவனுடைய குடும்ப பாரம், குடும்ப சுமை. அதனாலதான் பிரச்சனையில தொலைஞ்சு போகுது, என் மானம் தானே போகுது, போனால் போகட்டும், போனால் போகட்டும், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக உண்ணட்டும் என்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான்.